சீனில் தேங்க்கு வந்து கிராண்ட்மா சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்ருக்காங்க. அப்போது அங்கே பீம் வந்துடுறான். இதை வந்து அங்கே வேலைக்கார பொண்ணுமே பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறா. அப்போது ஹீரோ வேமா வந்துட்டு தேங்க்கிட்ட நல்ல வேலை காட்க்கு தான் நம்ம தேங்க் பண்ணணும், நீ வேமாவே சரியாகிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்போது தேங்க் பாட்டிக்கிட்ட எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் ஆகலை, சும்மா உன் தலையிலேருந்து கொஞ்சமாக பிளட் வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது பீம் வந்து தேங்க் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பேங்கையும் தான் அப்படின்னு பேசுகிறான். இதெல்லாம் பேங்குமே கேட்டுட்ருக்கா. அப்போது பாட்டி வந்து உள்ளவா பேங் அப்படின்னு சொன்னோடனே அவளுமே உள்ளே வரா. நம்ம ஹீரோ வெளியே நடந்து போயிட்டுருக்கான். அப்போது பேங் வேகமாக போயிட்டு எத்தனை நாள் தான் நான் ஒளிஞ்சு இருக்குது, உன்னை சொன்னேன்ல பின்னாடி வராதன்னு சொல்லிட்டு ஏன் திரும்ப திரும்ப இங்கேயே வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோ எதுவும் சொன்ன உடனே கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டில் போய் புலம்பிட்டே இருக்கான். அப்போது சூப்பர் வந்து நீ அவட்ட கன்ஃபர்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது நான் சாரியுமே கேட்டுட்டேன், அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது சூப்பர் வந்து அவளுக்கு டைம் கொடு, அவளே புரிஞ்சுட்டு உன்கிட்ட வந்து பேசுவா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே சைலண்ட்டாக இருக்கான். அப்புறம் இங்கே ஜியும் சூப்பரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வேறு ஒரு ப்ராடக்ட் காமிச்சு இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜி வந்து எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னோடனே சூப்பர் வந்து நம்ம ஜியவே பார்த்துட்டே இருக்கான். அப்போது அங்கே மெய்ட் வந்து இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே ஷை ஆகிடுது. அப்போது இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பக்கம் நம்ம ஸ்டெப் மதரும் பாப்பும் வந்துட்டு இருக்காங்க. பாப் அவன் என்ன பேசிகிட்டு இருக்கா அவன் கூட போய் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்னமோ பேசிகிட்டு இருக்கான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் மதர் சூப்பர்ல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே நம்ம பாப் ஜியை உட்காந்து அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடா, திரும்ப வம்பிழுத்துட்டு. அப்புறம் அங்கே பேங்க் கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு வந்து வீட்டில் தேங்காய் காணோம் அப்படின்னு சொல்கிறா. அவள் தேட ஆரம்பிச்சிடுறா. அங்கே கிரானிஸ் கிட்டேயுமே கேட்கும் போது ஷூ வந்து தேங்க் நீ எங்கே போன அப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்க ஸ்ரீ தான் எங்கேயாச்சும் அனுப்பி விட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீ வந்து நானும் எங்கேயுமே அனுப்பலை, ஆனால் அவள் பீம் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு இருந்தா, பீமும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேங் வந்து ஷூட்க்கு கால் பண்ணி சொல்கிறா, இதை அவள் ரீட்டா கிட்டேயுமே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே ஸ்டெப் மதரை காட்டுறாங்க. அவங்க சூப்புல் கிட்ட பீம் எங்கே தான் இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான், வீட்டுக்கும் வர மாட்டேன் ஆஃபீஸ்க்கும் வர மாட்டேங்கிறா, இது ஒன்றும் சரியாக தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நீ என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்குறாங்க. சூப்புல் வந்து சைலண்ட்டாகவே இருக்கான். இங்கே பீமை பார்த்தா வந்து தேங்க ஒரு டாய் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவள் வேணுன்ற டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன டாய் வேணுமோ நீ எப்போனாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் எப்போவுமே உனக்கு வாங்கித்தர ரெடியாக தான் இருப்பேன், ஓகே தானே அப்படின்னு சொல்லும் போது அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்ட ஹக் பண்ணிக்கிறா. பீம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ தாவாங்க கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். அங்கே செக்யூரிட்டி ஃபஸ்ட்டு தாவாங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க க்யூட்னஸை பார்த்துட்டு அவங்களுமே ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது தாவாங்க வந்து அங்கே நடந்து போயிட்டுருக்கா. அப்போது செக்யூரிட்டி வந்து இங்கே அவங்க ஸ்டெப் மதர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த ரூமை தான் தாவாங்க திறக்க போகிறா. நம்ம வேகமாக ஓடி போயிட்டு தேங் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறா. உள்ளே வந்து அவங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டுட்டு இப்போது பீம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் போகிறாங்க. பார்த்தாங்க யாரையுமே காணுங்க, செக்யூரிட்டி பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அப்போ அவங்க இங்க பீம் வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ இல்லை இங்க யாருமே வரலையே அப்படின்னு சொல்றா. அப்போ அவங்க என்ன நீ என்கிட்டயே போய் சொல்ற, இப்போதான் எனக்கு அவன் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவ வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கா. அவங்க வந்து உள்ள போயிடுறாங்க. அவ போயிட்டு அங்க நம்ம ஹீரோ வெளியில வர சொல்றா. இங்க உள்ள போயிட்டு சூப்புல் கிட்ட இந்த செக்யூரிட்டி பொண்ணு இப்படிதான் அப்பப்போ போய் சொல்லுவா, ஆனா அது உண்மையான்னு கண்டுபிடிக்கவே லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ திரும்ப சொல்லு அவன் எங்கே தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவன் மாற்றி மாற்றி பேசிட்டு எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் இங்கே எல்லாருமே நம்ம தேங்க தேடிட்டு மால்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே ஜூக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். நம்ம தேங்க அங்கே அனிமல்ஸ்லாம் காட்டிகிட்டு இருக்கான். அப்போது தேங்க எனக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும், அதுவும் உங்கள் கூட பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோயின் ஷூட் எல்லாருமே சேர்ந்து தேடுறாங்க. பட் ஹீரோயினை காணவே காணோம். அப்போது எல்லாருமே ஒரு பக்கம் போய் தேடலான்னு சொல்கிறப்போ ரீட்டா அங்கே போயிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பீம் அப்புறம் இங்கே தேங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் சூப்புல் அப்புறம் ஸ்டெப் மதர் எல்லாமே இருக்காங்க. சூப்புல் வேகமாக அங்கேருந்து போகிறான். அப்போ போயிட்டாங்க மைக்கில் ஆஃப் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா, பண்ணுறதை கொஞ்சம் யோசித்து தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பேங்கும் ஸ்டெப் மதரும் ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. அப்போது அவங்க பார்த்துட்டு நீ தானே, நீ எப்போ அப்ராட்லேருந்து வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாப் போயிட்டு ரீட்டா கூட திரும்ப சண்டை போட்டு அவளை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் பாப்
ரீட்டா கிட்ட நீ பீம் எங்கே ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க உன்கிட்ட தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போ ரீட்டா என்ன நீ ஓவராக பேசுகிறேன்னு சண்டைக்கு போகும்போது சூப்புல் வந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்புறம் இங்கே நம்ம பேங் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சூட் போயிட்டு நீங்கள் எந்த பீம் பற்றி கேட்குறீங்க யாருமே எங்களுக்கு தெரியாது, இப்போ பேங் வந்து ஏன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் இங்கே வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது சூப்புல் வந்து பீம்க்கு கால் பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே ராங்காக போயிட்டுருக்கு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறேன். ஷூட்மே இங்கே பீமெல்லாம் இல்லைவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வந்துட்டு நம்ம ரீட்டாவை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் இங்கே ஸ்டெப் மதர் வந்து ரீட்டா கிட்ட நீ வந்து மைக்கில் என்ன சொல்லிட்டு இருந்த ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையெல்லாம் சொல்ல போகிறா. அப்போது சூப்புல் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவன் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் பீம் அவனை பற்றி நீக்கு எதுக்கு விசாரிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுகிறா. அப்போது பாப்க்கு டென்ஷன் ஆகிட்டு நீயே ஓசியில் வந்தவன் உனக்கேடா அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அங்கே சூப்புல் வந்து ரீட்டாவை கூட்டிகிட்டு போயிடுறா. பாப் வந்து கத்திட்டு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே அங்கே இருக்கவங்க வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஸ்டெப் மதர் அங்கேருந்து போயிடுறாங்க. பாப்பே பின்னாடியே போயிடுறா. அப்புறம் இங்கே தாங்கும் பீமும் ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருக்காங்க. 2 பேர் ஐஸ்கிரீம் வச்சுட்டு இருக்காங்க. தாங் வந்து எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது பீமுக்கு ஒரு ஞாபகம் வந்து பார்த்தா பேங்க் என்னெல்லாம் பிடிச்சிச்சோ அதே தான் தேங்குக்குமே பிடிச்சிருக்காங்க. எதை யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அந்த பிளேஸ்க்கு பேங்க் வந்து கரெக்டாக நம்ம தேங்காய் கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோ பின்னாடியே போகும்போது அவள் வந்து தயவு செஞ்சு நீ ஏன் இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறா. உடனே அவள் வந்து பீமை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தேங் வேமா ஷூட் கிட்ட போயிடுறா. அப்போது அவள் வந்து உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோயின் போகிறா. ஹீரோ பிடிச்சி என்ன சொல்கிறேன் எங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்கும்போது நீ ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. காரில் போகும்போது நம்ம ஹீரோவே பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்போது தேங்க் வந்து ப்ளீஸ் நீங்கள் காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிடுறா. அப்போது ஷூட் காரை ஸ்டாப் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாது அவளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவே ஸ்டாப் ஆகிடுறா. அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஸ்டெப் மதர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தது பேங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூட் வந்து ரீட்டாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கேன். அப்போது வந்து சரி விடு போனதெல்லாம் போட்டோம் இப்போ நான் ஒன்றும் தப்பாகவே சொல்லிடல அப்படின்னு சொல்லும் போது பீமை எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பொய்யா சொன்னேன் தாங்க வந்து உண்மைக்கே பீமோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்கும் போது சூட் பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் அவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ஷூ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்கள் இருக்கிறனால தான் பிரச்சனை வந்துட்டு இருக்கும் போது நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தேங் வேமா ஓடி வந்து பீம் கிட்ட வந்துட்டு அப்போது இனிமேல் நான் என் டேடியை பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே பீம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் இப்பெல்லாம் பண்ணாதீங்க நான் பேசாமல் வீக்லி 1 or 2 கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது பேங்க் நீங்கள் வரவே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டீவ் வந்து நீ தப்பான முடிவு எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தேங்க் வந்து நானாக ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒர்க்கிங் பிளேஸ்க்கு போனேன் அவர் என்னை கூட்டிகிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறா. பேங்க் ஸ்டாப் பண்ணிடுறா பேசுகிறத. அப்புறம் காலையிலேயே பேசாமல் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்டெப் மதர் அவங்க கிளம்புறதுக்கப்புறம் மெய்ட் வந்து இன்னொருத்திக்கிட்ட அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இப்போ நம்ம பீம் இருக்கான்ல அந்த வீட்டோட பேரை சொல்கிறா. அவங்க வேமா உள்ளே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணி அங்கே வந்து ஸ்டெப் மதர் வந்துட்டு இருக்காங்க நீ வேமா வந்து பீம் கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட சொல்கிறா. அப்புறம் இங்கே காட்டுறாங்க பேங்க் கிட்ட தேங் வந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. அவன் நம்ம தேங்க ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் இங்கே அந்த வேலைக்காரங்க வந்து பீம் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது பீம்க்கு சூப்பர் கால் பண்ணிட்டு நீ பேசாமல் தேங்கையும் கூப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடு கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஸ்டெப் மதரும் வந்துடுறாங்க. அவங்க கேட்டையுமே ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்புறம் அவங்க என்ன நீங்கள் டோரில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க ஸோ அவங்க வந்து நாங்கள் இருக்கோன்னு கண்டுபிடிக்கக்கூடாது தான் டோரை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க எப்படியோ போயா சொல்லிட்டு இருக்காங்க. பீம்க்கு வந்து கால் பண்ணிவிட்டு இவங்க ஸ்டெப் மதர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க வந்து அப்பாடி போயிட்டாங்கன்னு பார்த்தா அவங்க பேங்கோட வீட்டுக்கு போயிடுறாங்க. 2 கிராண்டிஸ்மே வராங்க. அப்போது இவங்க பேங் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்களெல்லாம் நாங்கள் எப்பயும் இங்கேருந்து அனுப்பிட்டோம்
வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கேருந்துவே போயிடுறாங்க. சூப்புல் கால் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டெப் மதர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே தேங்க கூப்பிட்டுட்டு பேங் வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ கொஞ்சம் சேஃபாக இரு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஸ்டீவ் வந்து அவங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல. தேங்க்கு வந்து அப்பாவோட பாசமும் வேணும் அப்பாவோட பாசமும் வேணும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் ஸ்டெப் மதர் எப்போவுமே எங்களை சேர்ந்துருக்க விட மாட்டாங்க. ஸோ என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இங்கே மெயின் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த வேலைக்காரங்கிட்ட பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பேங்குக்கு அபார்ஷன் பில்ஸ் கொடுத்ததும் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ரீட்டா கேட்டுட்டு நீங்கள் ஏன் அந்த ஸ்டெப் மதரை பற்றி முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க எனக்கே ரீசெண்டாக தான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ தனியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ ஷூட் வந்துட்டு நீங்கள் தனியாகவே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போதான் எங்கள் அம்மா வந்துட்டு போனாங்க. ஸோ நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஹாஸ்பிட்டலில் தேங்க பார்க்குறதுக்கு நீ தான் எனக்கு சான்ஸ் கொடுத்த அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஷூட் வந்து எனக்கு தேங்கும் நீயும் பேட்சப் ஆகிறது பிடிக்கல தான். பட் உனக்கும் தேங்குக்கும் நடுவில் வரதுக்கும் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்கே பேங் வழியில் வந்துட்டுருக்கா. அங்கே சூப்பர் மீட் பண்ண வந்திருக்கான். பார்த்தா கூடவே ஜி வந்திருக்கா. வந்தோடனே பேங் வந்து நீயே வந்த அப்படின்னு கேட்கும்போது சூப்பர் கண்டிப்பாக நீ பழசெல்லாம் மறந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். பட் அவள் வந்து அதை வந்து கேட்குற மாதிரி இல்லை. அப்போது ஜி வந்து நான் திரும்ப திரும்ப முன்னாடி வந்து உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப ஃபீல் ஆகிடுறா. சூப்பர் அங்கேருந்து ஜியை கூட்டிகிட்டு போயிடுறான். ஜி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. அப்போது இவன் வந்து என்னால் தான் இப்படி எனக்கு அவளோட ஃபீலிங்ஸ்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போது சூப்பர் வந்து உங்கள் ஸ்டெப் மதருமே கண்டிப்பாக இவங்க ரெண்டு பற்றியும் பேட்சப் ஆக விட மாட்டாங்க. ஸோ நீ ஃபஸ்ட்டு ஒன்றால் திங்க் பண்ணுறதை விட அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணிகிட்ருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்து நடந்து போயிட்டுருக்காங்க. அதை ரீட்டா பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஷையாக ஃபீல் பண்ணும்போது ரீட்டா வந்து இதில் எதுக்கு உங்களுக்கு ஷைலாக வருது, இப்போ எனக்கு புது பாய் ஃப்ரெண்டுமே கிடச்சிருக்கான். பட் அவன் பேரை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது சூப்பர் வந்து நீ சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ கிராண்ட்மாக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்போது நம்ம தேங் வந்து கையில் ஹீரோ வாட்ச் மாதிரியே கட்டிகிட்டு இருக்கான். அப்போது அவன் வந்து இது வந்து அவர் வாங்கி கொடுத்தது தானே, நீ வந்து பீம் அங்கிள் கிட்ட அதை ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறா. அப்போது தேங் வந்து என்னால் முடியாது, இது எனக்காக எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறா. அவள் வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணும்போது கிராண்ட்மா எந்திரிச்சிட்டு பேங்கு பயங்கரமாக வஞ்சிடுறாங்க. அவள் பேசாமல் போயிடுறா. வெளியில் போன உடனே நம்ம ஹீரோ கிட்ட அவள் எல்லா திங்ஸையும் கொடுத்துட்டு இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போயிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ நீ இப்போல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் நான் ஒன்று உனக்கு வாங்கி கொடுக்க, இதெல்லாம் என்னோட பொண்ணுக்காக தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்ல ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது பேங்க் வந்து அலாரம் அடிக்குது. அவன் வந்து ஃபோனை வாங்கிட்டு ஏதோ செட் பண்ணுறான் தேங்க் கூட எப்போவுமே கனெக்டடாக இருக்கிறதுக்காக. அப்போது அவன் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நாங்கள் வந்து வேறு எங்கேயாச்சும் போயிட்டா நாங்கள் எங்கே இருக்கோன்னு கூட அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவன் வந்து நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. அப்போது நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறா. அவளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவள் சிரிச்சிட்டே இருக்கா. ஹீரோவுமே ஹாப்பியாக இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.